ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப்குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் மெஷின் ட்ராயிங் எக்ஸசைஸ் 2 நக்கிள் ஜாயிண்ட். இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோஸ் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது இல்லாமல் மற்ற சப்ஜெக்டோட ப்ளேலிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நக்கிள் ஜாயிண்ட்டில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்க் எண்ட், ஒரு ஐ எண்ட், அது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணணும். இங்கே 3D வியூவில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பின் வச்சு என்ன பண்ண போகிறோன்னா கீழ்ப்பக்கம் இருந்து ஸோ அதை லாக் பண்ண போகிறோம். ஸோ அந்த பின் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு காலர், அந்த காலர் வெளியே வராமல் இருக்க ஒரு டேப்பர் பின். ஸோ அந்த டேப்பர் பின் போட்டு லாக் பண்ண பிறகு நம்மளுக்கு அந்த ஐ எண்டும் ஃபோர்க் எண்டும் வந்து பர்மனெண்ட்டாக டெம்பரவரியாக ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பின்னை ரிமூவ் பண்ணோம்னா காலர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேப்பர் பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு காலரையும் பின்னை ரிமூவ் பண்ணோம்னா ஃபோர்க் எண்டும் ஐ எண்டும் தனித்தனியாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து நக்கிள் ஜாயிண்ட்டோட டயக்ராம். ஸோ கொஷின் டயக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட 3Dயில் நீங்கள் அனிமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ கொடுத்துருக்கேன். ஸோ நக்கிள் ஜாயிண்ட்டோட ஃபோர்க் எண்ட் லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் வந்து ஒரு ஐ எண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது இந்த பின் உள்ள வச்சுருவோம். ஸோ இந்த பின்னுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காலர் போட்டுட்டு அந்த டேப்பர் பின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஜாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஸ்டெப்பாக வந்து எப்படி வரையுதுன்னு ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இதுதான் கொஷின். ஸோ கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வரைய போகிறது ஃபோர்க் எண்ட். ஸோ இது ஃபோர்க் எண்டோட டாப் வியூ கீழே கொடுத்துருக்கிறது, ஐ எண்டு கிடையாது. ஸோ ஃபோர்க் எண்டோட டாப் வியூ மேலேருந்து பார்க்கும்போது ஃபோர்க் எண்ட் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இருக்க ஆப்ஜெக்ட்லாம் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ ஃபோர்க் எண்டோட ஒரு எண்ட் பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் லிமிட்லெஸ் ராட். ஸோ அந்த எண்ட் ராட் வந்து பார்த்திங்கன்னா 25 mm டயாமீட்டரில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 30 mm ஸ்கொயர் ராடாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்கொயர் அதில் வந்து ஆக்டோகனல் ஷேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு கர்வேச்சர் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு அது பார்த்திங்கன்னா 50 mm டயாமீட்டர் ரேடியஸில் வந்து அது இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூவில் வரையும்போது டயாமீட்டர் வரப்போகிறதில்ல, டாப் வியூவில் வரையும்போது மட்டும் தான் டயாமீட்டர் வரப்போகுது. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிற கேப் பார்த்துப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2வில் பார்த்திங்கன்னா ஐ எண்டு. ஸோ ஐ எண்டு தான் வந்து ஸ்டெப் 2வில் நம்ம வரைய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு லெஃப்ட்லேருந்து இதை நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 25 mm எக்ஸ்டென்ஷன் ராடு ஒன்று இருக்குது. ஸோ அதோட 30 mm ஸ்கொயர் ராடு தான் ஃபுல்லாகவே. ஸோ அதோட டயாமீட்டர் டாப் வியூலேருந்து பார்க்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இதோட ஓவரால் லென்த் பார்த்திங்கன்னா 80 + 25 உங்களுக்கு. ஸோ 115 இருக்கும். இதே வந்து நீங்கள் ஃபோர்க்கோட ஓவரால் லென்த் பார்த்திங்கன்னா 100 + 25 125 mm. ஸோ ரைட் சைடில் இருக்க இமேஜை விட லெஃப்ட் சைடில் இருக்க இமேஜ், அதாவது ஃபோர்க் எண்டை விட ஐ எண்டு வந்து சின்னது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 3யில் பார்த்திங்கன்னா பின். ஸோ இந்த பின்னை தான் வந்து நம்ம போட்டு அந்த ரெண்டுத்தையும் லாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பின்னை வந்து நம்ம கீழேருந்து மேலே போட போகிறோம். இப்போ இருக்கிற மாதிரில இது அப்சைட் டவுனாக வரையும். இதோட ஓவரால் லென்த் பார்த்திங்கன்னா 85 + 12 ஸோ 97. இந்த பின்னில் ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 6 mm ஹோல் டயாமீட்டர். ஸோ அந்த 40 mmல வந்து ஹெட் இருக்குது. 40 × 12 சொல்லிட்டு ஹெட் வந்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காலர். ஸோ அந்த காலரோட அளவு பார்த்திங்கன்னா 40 mm டயாமீட்டர், 12 mm திக்னஸ். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டேப்பர் பின்னில் பார்த்திங்கன்னா மேலே 7 mm, கீழே வந்து 5 mm. ஏன்னா நம்ம பின்னில் இருக்கிறது வந்து 6 mm ஹோல்ஸு. 6 mm ஹோல்ஸ்குள்ளே வந்து டேப்பர் பின் வந்து ஃபுல்லாக 6 mmலே இருந்ததுன்னா த்ரூவாக வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு சைடு 7 mm ஈஸியாக உள்ளே போகிறதுக்காக ஒரு சைடு வந்து 5 mm வச்சுருக்காங்க. ஸோ டேப்பர் பின் வந்து 4th ஸ்டெப்பாக வந்து வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் வியூவில் வந்து ஃபோர்க் எண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல சென்டர் லைன் வந்து நம்ம வழக்கம் போல் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 சென்டர் லைன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். வெர்டிக்கலாக, ஹரிசாண்டலாக ஒரு சென்டர் லைன் போதும். வெர்டிக்கலாக ஏன் 2 சென்டர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே பின் ஹோல் போடுறதுக்கான ஒரு சென்டர் லைன் அங்கே ஒரு டயாமீட்டர் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கர்வேச்சர், இந்த ஃபோர்க்கோட கர்வேச்சர் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுக்கு ஒரு சென்டர் லைன் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்க்குக்கான சென்டர் லைனை வந்து நம்ம போட்டுப்போம் ஃபோர்க் வரைகிறதுக்கு. அதுக்கப்புறம் பின்னுக்கான ஹோல்ஸ்க்கு போகிற சென்டர் லைனை வந்து நெக்ஸ்ட்டாக வரைஞ்சிக்கலாம். ஸோ அந்த 2 சென்டர் லைனுக்கான டிஸ்டன்ஸ் சொல்லி பார்த்தோம்னா, ஸோ 2 சென்டர் லைனுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 30 mm டிஸ்டன்ஸில் வந்து இதை வரைஞ்சிருக்கோம் நம்ம. ஸோ கொஷினில் பார்த்தாவே தெரியும். ஸோ 2 சென்டர் லைனுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 30 mm. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த நம்ம வரைஞ்சிருக்க லெஃப்ட்லேருந்து 2வது சென்டர் லைன்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்க்கோட லென்த்து, ஓகேங்களா, மொத்தமாக வந்து கால்குலேட் பண்ணும்போது
ஸோ சாரி லெஃப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு சென்டர் லைன்லேருந்து பார்க்கும்போது அதோட ஓவரால் ஃபோர் கோட் லென்த் வந்து 100 mm. ஸோ 100 mm மார்க் பண்ணி அங்கே வந்து 30 mmல வந்து ஒரு லைன் வரைகிறேன், அந்த ஃபோர் கோடை அந்த ஆக்டகன் எண்டு வந்து முடிகிற இடம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் சென்டர் லைன்லேருந்து 30 mmக்கு ஒரு ஆர்க் வந்து நான் வரைகிறேன். ஸோ அந்த ரேடியஸ் உங்களுக்கே வந்து பார்த்தா தெரியும். ஓகேங்களா, ரேடியஸ் வந்து 15 mm, ஓவரால் டயாமீட்டர் 30 mm. ஸோ 15 mm ரேடியஸில் வந்து நான் அந்த ஆர்க்கை வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க ஆர்க், அந்த ஃபோர்க்குக்கு மேலே இருக்க ஆர்க்கு, அதோட டயாமீட்டர் அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 mm ரேடியஸ், சென்டர்லேருந்து 35 mm ரேடியஸ் அது வரைஞ்சாச்சு. ஸோ அது நெக்ஸ்ட்டு இந்த ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 mm ரேடியஸில் வரைய போகிறோம். நெக்ஸ்ட் இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் இதோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபோர்க், எனக்கு இப்போது நீங்கள் பேப்பரில் வரையும் போது இந்த ஃபோர்க் இந்த ஆர்க் பார்த்தீங்கன்னா 30 mm ரேடியஸில் வரைகிற ஆர்க்கே வந்து சென்டர் லைன் வரைக்கும் ஜாயின் ஆகிடும். ஸோ நான் இங்கே உங்களுக்கு அனிமேஷனில் வரைகிறனால எனக்கு அந்தளவுக்கு கர்வில் கொஞ்சம் இது இருக்கிறனால நான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வரையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டயாமீட்டர் 50 mm டயாமீட்டருக்கு வந்து அந்த லென்த்தை வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு 25 mmல வந்து 20 mmல வந்து இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஃபோர்க்கு வந்து வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஃபோர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐ எண்டு, ஸோ ஐ எண்டை வந்து வரைய போகிறோம். ஸோ சென்டர் லைன்லேருந்து ஐ எண்டு அந்த பின்னோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 25, அப்போ 12.5 வச்சு இந்த பின்னுக்கான கேப்பை வந்து நம்ம வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து அந்த ஃபோர்க்கோட எண்டு 25 mm டயாமீட்டர். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே 12.5 கீழே 12.5 வச்சு அந்த லைன் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த எண்டோட கட் செக்ஷன் வந்து வரைஞ்சாச்சு. ஸோ இதுதான் ஃபோர்க் எண்ட் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம வரைகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஆக்டகன் சைடு. ஸோ இந்த ஆக்டகன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவராலாக இருக்கிற 30 mm வந்து நம்ம 3 டிவைட் பண்ணிப்போம். 3 டிவைட் பண்ணால் 10 mm 10 mm 10 mm வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 mm அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 30 mm வரைச்சி ஸோ நெக்ஸ்ட் அந்த ஆர்க் எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ ஆக்டகன் எண்டோ வந்து வரைச்சாச்சு. இதோட ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் கண்டினியூ பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஐ எண்டு. ஸோ ஐ எண்டை வந்து இப்போ உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட கடைசி எண்டு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இருக்கிற சென்டர் லைன் அதில் தான் வந்து முடியும். ஸோ லெஃப்ட்லேருந்து செகண்டாக இருக்க சென்டர் லைனில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐ எண்டோட உள்ளே இன்சர்ட் பண்ணுற சைஸ் வந்து 30 தான். ஸோ அது கரெக்டாக 30 நம்மளுக்கு கேப் விட்டுருக்கனால 30ல் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அதோட ஓவரால் லென்த்து பார்த்திங்கன்னா 105 80 + 25. ஸோ 105க்கு வந்து அந்த லென்த் வரைஞ்சாச்சு, அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ராட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட எண்டில் எக்ஸ்டென்ஷன் ராட் அந்த 25 mm இல்லையா, 15 mm 12.5 mm 12.5 mm சொல்லிட்டு மேலே கீழே வரைஞ்சாச்சு. அதை ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பின்னுக்கான ஹோல்ஸ் அதுக்கு நேராகவே நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ அதுவும் 25 சென்டர் பாயிண்ட்லேருந்து 12.5 வச்சு வரைஞ்சாச்சு. ஸோ இப்போது ஐ எண்டோட ஆக்டகன் சைடு வந்து வரைய போகிறோம். அதே 30 mm தான். ஸோ 30 mmல வரைஞ்சி 10 mm 10 mm மூணாக பிரிச்சுக்கிறோம். வரைஞ்சி அந்த ஆக்டகன் ஷேப் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஐ எண்டு முடிச்சது. ஸ்டெப் 2 வந்து முடிஞ்சிச்சு. ஐ எண்டு முடிஞ்சாச்சு, ஃபோர்க் எண்டு முடிஞ்சாச்சு. தேர்ட் ஸ்டெப்பாக வந்து பின்னை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ பின்னை இன்சர்ட் பண்ணுறதுக்கு கீழ் பக்கம் இருந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்சைட் டவுன். இப்போ கொடுத்துருக்க கொஷினில் கொடுத்துருக்கிறதுலேயே வந்து அப்சைட் டவுனாக வந்து யூஸ் பண்ண போகிறோம், தலைகளாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதோட ஹெட்டு வந்து வரைஞ்சிக்கிறேன். 40 mm டயாமீட்டரில் 12 mm திக்னஸில் வந்து ஹெட் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு உள்ள ராடு வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இன்சர்ட் பண்ண அந்த ராடு வந்து மொத்தம் 85 mm ராட் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட டாப் க்ளோஸ் பண்ணிட்டோம். டாப் வந்து 25. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஹோல் இருக்குது, 6 mm ஹோல் இருக்குது. ஸோ அந்த ஹோலையும் வந்து நம்ம இப்போ வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின் முடிஞ்சாச்சு, ஸ்டெப் 3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4ல் வந்து காலர். ஸோ காலரையும் டேப்பர் பின்னையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸ்டெப் 4ல். ஸோ காலர் டேப்பர் பின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மேலேருந்து காலர் போடும்போது காலரோட ஓவரால் டயாமீட்டர் வந்து 40, அதோட திக்னஸ் வந்து 12. ஸோ அந்த 40 mm வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி அந்த சென்டர் லைனில் மேலே மார்க் பண்ணி 12 mm மார்க் பண்ணி 40 mm வரைஞ்சி 12 mm க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ காலர் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பின். ஸோ பின் பார்த்திங்கன்னா அதே 6 mm தான் வந்து இருக்குது. பின்னோட டயாமீட்டர் 7 mm டயாமீட்டரில் வந்து அங்கே சர்க்கிள் நம்ம வரைஞ்சிருக்கோம்.
அடுத்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஹேச்சிங். ஸோ ஹேச்சிங் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா லோக்கல் செக்ஷன் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம ஹேச்சிங் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம அந்த ஆக்டான் சைட்லாம் வந்து ஹேச்சிங் பண்ண போகிறதில்ல. அந்த ராடோட ரிமைனிங் செக்ஷனில் மட்டும் அந்த லோக்கல் செக்ஷன் நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஐஎன்லேயும் 4K-லேயும் வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எக்ஸாக்டாக வரைஞ்சிருக்க லைன்ஸு. ஸோ இப்போது செக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கில் வந்து நம்ம லோக்கல் செக்ஷன் பிரித்த இடத்துலேருந்து நம்ம ஹேச்சிங் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் லெஃப்ட் சைடில் வந்து ஸ்லாண்ட் ஆன மாதிரி 45 டிகிரியில் வந்து ஹேச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும். ஸோ அனிமேஷனில் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ 4K முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎண்ட் பண்ண போகிறேன். ஐஎண்ட் வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஐஎண்டில் செக்ஷன் பண்ண இடம் இங்கே வந்து பின்னையோ காலரையோ நம்ம வந்து பின்னை வந்து செக்ஷன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ப்ளூ கலரில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட காலரையும் வந்து அதே 45 டிகிரியில் ஆப்போசிட் ஃபோர்க்குக்கும் ஐஎண்டுக்கும் ஆப்போசிட்டில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ஃபோர்க்குக்கும் காலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பண்ணுறேன். இது க்ரீன் கலரில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ காலர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க டேப்பர் பின்னும் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டேப்பர் பின்னுக்கும் வந்து ஹேச்சிங் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஹேச்சிங் செக்ஷன் முடிஞ்சாச்சு, ஸ்டெப் 5. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் வியூ. ஸோ அப்படிலாம் பிளேன் சொல்லலாம். இந்த டாப் வியூ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5 நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் லைன் போட்டுக்கிறோம். சென்டர் லைன் போட்டுட்டு நம்ம டாப் வியூலேருந்து பார்க்கும்போது நம்மளோட டயாமீட்டர் எல்லாமே இருந்த டயாமீட்டரில் நம்மளுக்கு தெரிஞ்சது கரெக்டுங்களா. ஸோ அதனால் ஒரே ஒரு சென்டர் லைன் மட்டும் போட்டுக்க போகிறேன் சென்டரில். ஸோ ஏன்னா 2 ஐஎண்டும் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் தான் டயாமீட்டர் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு டயாமீட்டர் பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பின்னோட டயாமீட்டர் 25 mm வந்து நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற நம்ம ஃபோர்க்கோட டயாமீட்டர் வந்து தெரியும். ஃபோர்க்கோட டயாமீட்டர் வந்து 50. ஸோ அதை வந்து வரைஞ்சிக்கிட்டேன். காலரோட டயாமீட்டர் தெரியும். காலரோட டயாமீட்டர் வந்து 40, அது வரைஞ்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்க்கோட டயாமீட்டர் 50. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து டேப்பர் பின் தான் வரைய போகிறோம். ஸோ முதல்ல வந்து அந்த டேப்பர் பின் வந்து ஃப்ரண்ட் டு பேக். ஸோ முன்னாடி இருந்து பின்னாடி வந்து அந்த பின்னை போட்டிருக்கோம் நம்ம. ஸோ ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு முன்பக்கம் கீழே வந்து பார்த்திங்கன்னா 7 mm வரைய போகிறோம். மேல் பக்கம் பார்த்திங்கன்னா 5 mm வரைஞ்சி ரெண்டுமே டேப்பர் பின் வந்து உள்ளே ஜாயின் ஆனது வந்து உங்களுக்கு ஹிடன் லைன்ஸில் வந்து காட்டியிருக்கேன். ஸோ அந்த டேப்பர் பின்னை வந்து நெக்ஸ்ட்டு தெரிஞ்சிச்சு, அது வரைஞ்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 4K-ஓட எண்டு. ஸோ சென்டர்லேருந்து 100 மீட்டர், ஓகேங்களா, 100 mm அது வந்து ரைட் சைடில் வந்து மார்க் பண்ணி அது வரைஞ்சாச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா 4 வரைக்கும் நீங்கள் மேலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிங்கனாலே உங்களோட ஃப்ரண்ட் வியூலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிங்கனாலே எவ்வளோ தூரத்துக்கு லைன் வருது, அதுக்கப்புறம் ஆர்க் வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆர்க் வந்து 25 mm ரேடியஸு. அதே மாதிரி வந்து அதோட ஆக்டகன் ஷேப்பு. ஸோ அந்த ஆக்டகன் ஷேப்பையும் வந்து வரைஞ்சாச்சு. ஸோ 10 பிரிச்சுக்கிட்டு ஆக்டகன் ஷேப் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ராட் ஏற்கனவே மேலே சொன்னது தான், அதே மாதிரி தான் வரைய போகிறோம். ஸோ 4K முடிச்சிச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஐஎண்ட். ஸோ ஐஎண்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மேலேருந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்க போகிறோம். ப்ரொஜெக்ஷன் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து 80. ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து 80 மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் இதே மாதிரி ஆர்க் போட்டுக்க போகிறோம். ஆக்டகன் ஷேப் வந்து வரைஞ்சிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் 4 அதோட எக்ஸ்டென்ஷன் எண்டு. ஸோ அதையும் வரைஞ்சாச்சு. ஸோ இதுதான் வந்து டாப் வியூ. ஸோ டாப் வியூவில் எந்த ஒரு செக்ஷனும் கிடையாது. அதனால் வந்து டேரெக்டாக இருக்கிறத அப்படியே நம்ம டாப் வியூவில் வரைய போகிறோம். ஸோ 4K and IN ரெண்டுமே வரைஞ்சாச்சு. நக்கல் ஜாயிண்ட்டோட டாப் வியூ இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைட் வியூ. சைட் வியூவில் மொத்தம் 2 சைடு வியூ இருக்குது, லெஃப்ட் சைடு வியூ, ரைட் சைடு வியூன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு வியூவும் ரைட் சைடு வியூவும் அந்த அளவுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரிய போகல. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தால் பின் வேரி ஆகிறத வந்து நம்ம வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ பின் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது ரைட் டு லெஃப்ட் வந்து போட்டிருப்போம். இதே ரைட் சைடு வியூவில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டில் வந்து நம்ம அதை வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு வியூ வந்து ரைட் சைடில் வரைய போகிறோம், ரைட் சைடு வியூ வந்து லெஃப்ட் சைடில் வரைய போகிறோம். ஸோ சைடு வியூ பார்ப்போம். சைடு வியூவில் ஃபஸ்ட்டு நான் சென்டர் லைன் போட்டுக்கிறேன். சென்டர் லைன் போட்டு சைடு வியூ லெஃப்ட் சைடு வியூனும் போது நம்ம ஐஎன்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் மேலே வந்து ஐஎன் கொஷின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் பேசிக்காக பார்த்துக்கலாம். ஸோ இப்போது சென்டர் லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிய போகிறது ஐஎண்டோட அந்த எக்ஸ்டென்ஷன் ராட் 25 mm ராடு தான் வந்து அதோட சர்க்கிள் தான் தெரிய போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணிக்கலாம், 25 mm அந்த சர்க்கிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியக்கூடியது வந்து அந்த ஆக்டகனல் ஷேப் தான் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு தெரியும், ஐஎண்டோட ஆக்டகனல் ஷேப்பு. ஸோ அதையும் வரைஞ்சிக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டயாமீட்டர், ஸோ அந்த டயாமீட்டரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த திக்னஸ் வந்து 50 mm. ஸோ அந்த 50 mmக்கு அந்த அதே 30ல் 50 to 30 15 to 30ல் ஒரு ரெக்டாங்குலர் ராடு வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஐ எண்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோர்க் எண்ட். நம்மளுக்கு தெரியும் லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது ஐ எண்ட் முடிஞ்சிச்சு. ஐ எண்டுக்கு அப்புறம் ஃபோர்க் எண்ட் தெரியும். ஃபோர்க் எண்டில் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் அந்த ஃபோர்க்குள்ளே இந்த ராடு போய் ஜாயின் ஆகும்போது, ஸோ அதுக்குள்ளே ஜாயின் ஆகிற அந்த ஃபோர்க் எண்ட் வரைஞ்சாச்சு. அடுத்து பின் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த டயாமீட்டர் தான். ஸோ 40 12 12, அதே மாதிரி அதோட லென்த் 85, க்ளோஸ் பண்ணிக்கிறோம் 25ல். அதுக்கப்புறம் காலர் 40 12 12, அப்புறம் பின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வியூ அப்படின்னும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரைட் சைடு டு லெஃப்ட் வரும். ஸோ ரைட் சைடில் 7 mm, லெஃப்ட் சைடில் 5 mm. ஸோ ரெண்டுத்தையும் வரைஞ்சிட்டு இப்போ ரெண்டுத்தையும் டேப்பர் லைன் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பின் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் சைடு வியூ. ஸோ இதுலேயும் வந்து நம்மளுக்கு செக்ஷன் இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம சென்டரில் அந்த வந்து 25 mm அந்த சர்க்கிளுக்கு மட்டும் நீங்கள் செக்ஷன் பண்ணியிருந்தா கூட ஓகே தான். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வியூ வந்து ஐ எண்ட் சைட்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த நம்ம வரைஞ்சிருக்க டயக்ராம் படி ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஃபோர்க் எண்டு. ஸோ ஃபோர்க் எண்ட் சைட்லேருந்து பார்க்க போகிறோம். ஃபோர்க் எண்ட் சைடில் ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியுதோ அதே மாதிரியான 25 mm அந்த திக்னஸ் இருக்கிற அது இதுதான். ஸோ மேலே ரெஃபரன்ஸுக்காக ஐ எண்டோட ஃபோர்க் எண்டோட டயக்ராம் கொஷின் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இதுலேயும் வந்து சென்டர் லைன் ஒரே ஒரு சென்டர் லைன் போட்டால் போதும். இப்போ லெஃப்ட் சைடு வியூக்கும் ரைட் சைடு வியூக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் சொல்லியிருந்தேன், அந்த பின்னோட டைரக்ஷன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் ராட் 25 mm வந்து வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஆக்டகன் ஷேப் வந்து வரைஞ்சாச்சு. அதுக்கு மேலே வந்து ஸ்கொயர் ராடு அந்த 30 mm 2 into அந்த எக்ஸ்டென்ஷன் ஆகிற ஐ அண்ட் அவுட் ராடு இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கோட டயாமீட்டர் வரைஞ்சாச்சு. அப்புறம் பின் வரைஞ்சிட்டோம். பின்னோட பாட்டம் வரைஞ்சி க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு காலர் வரையணும். காலர் வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் பார்த்த லெஃப்ட் சைடு வியூக்கும் ரைட் சைடு வியூக்கும் இருக்க சேஞ்சஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, அதே மாதிரி தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பின் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போ லெஃப்ட் சைடில் வந்து 7 mm, ரைட் சைடில் வந்து 5 mm வந்து வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த பின்னை வந்து டேப்பர் பொசிஷனில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதோட வந்து நம்மளுக்கு ரைட் சைடு வியூவும் முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.